ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு வேர்ல்டுலயே ரிச்சஸ்ட் மேன் ஆனார்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதே மனிதன் ஒரே இரவில் $70 பில்லியன் லாஸ் பண்ணிட்டார். ஹிஸ்டரியிலேயே பிக்கெஸ்ட் பர்சனல் லாஸ். ஆனா அதே மனிதன் ஒரே 45 மினிட்ஸ் மீட்டிங்ல $45 பில்லியன் ஃபண்டிங் வாங்கியிருக்காரு. இவர் யாருன்னு தெரியுமா? மசயோஷி சன். ஆனா இவரோட ஸ்டார்டிங் லைஃப் ரொம்ப ரஃப். அட்ரஸ் கூட இல்லாத ஒரு குடிசையில தான் வாழ்ந்தார். அவரோட அப்பா பிக் ஃபார்மர், அம்மா இல்லீகல் லிக்கர் ப்ரூ பண்ணுவாங்க. ஃபேமிலி ஃபுல்லா ப்ரோக். ஸ்கூல்ல கூட அவரை புள்ளி பண்ணுவாங்க. ஆனா 16 வயசுலயே அமெரிக்கா கலிஃபோர்னியா போயிட்டாரு மணி earn பண்ண. அங்க என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஒரு டிரான்ஸ்லேஷன் டிவைஸ் இன்வென்ட் பண்ணி அதோட பேட்டன்ட்டை $1 மில்லியன் செல் பண்ணிட்டாரு. ஐடியாபா? அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ஆர்கேட் கேம்ஸ் இம்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பீப்புள்ல ஒருத்தரா இருந்தார். ஆனா அம்மாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக திரும்ப ஜப்பான் போயிட்டாரு. அங்கே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார், சாஃப்ட் பேங்க். அது ஹியூஜ் சக்சஸ் ஆனதும் அவர் மணியை மற்ற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார். அதுல தான் பிக்கெஸ்ட் மூவ். அலிபாபால ஜஸ்ட் $20 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணார். ரிட்டர்ன் என்ன தெரியுமா? $50 பில்லியன். குருல படுவா. ஆனா இன்னும் ஷாக்கிங் என்னன்னா, அவர் யார்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டையும் பார்ப்பதில்ல, பிசினஸ் பிளானையும் ஃபுல்லா அனலைஸ் பண்ண மாட்டார். அவர் சிம்பிளி என்ன பார்க்கறார்னா, அந்த மனிதனோட கண்கள் ஐஸ்ல ஃபயர் இருக்கா இல்லையான்னு. இதுதான் ரியல் கிரேசி பில்லியனர் ஸ்டோரி.